ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து உஸ்பெகிஸ்தானில் கான்ஸ்டியூஷன் டே. அதனால எங்களுக்கு இன்றைக்கி லீவா. ஸோ நான் வந்து காலையில் எழும்பிட்டேன். நான் வந்து இப்போ போய் பால் வாங்க போகிறேன். வாங்க போகலாம். நைட்டு ஃபுல்லும் ஒரே மழை. அதனால வந்து கொடை எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொடையோட போகலாம் நம்ம. இந்த மழைக்குள்ளே உனக்கு பால் வாங்க போகணுமான்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இந்த மழை பெய்யறதுனாலே எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. அதனாலே நான் பால் வாங்க போகிறேன். வாங்க போகலாம். சரியான வியூ. இந்த மலைக்குள்ள இந்த பால் தேவையான்னு எனக்கு இப்ப தோணுது. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மாடுக்கெல்லாம் குளிராதா? நமக்கே இப்படி குளிருது. வந்துட்டோம் கைஸ். இதான் அவங்க வீடு. இப்போ அவங்கள கூப்பிட்டு நம்ம வாங்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். பேஷ்மிங் சோந்தா சூபெரிங். ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கைஸ். உஸ்பெக்கில் வந்து பாலுக்கு சூத்து, அதுக்கு நான் வந்து சூன்னு சொல்லிட்டேன். வந்து கெட்ட வார்த்தை போடுறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் உஸ்பெக்கில் வார்த்தை. ரஹ்மத் இந்தா கயர். இப்போ என்ன நாங்கள் கீழே போட்டேன். ஆமாம் ஆமாம் காட்டுறதா வச்சுக்கோ. இதுதான் நாங்கள் வாங்கின பால் கைஸ். இது வந்து 1/2 லிட்டர் பால். பாறை அழகாக பாயுது. நம்ம வீட்டிலலாம் மேலேருந்து இப்படி பாயும் தெரியுமா? எங்கள் பெரியமேட்டு போகும்போது மொட்டை மாடியிலேருந்து இப்படி பாயும். நாங்கள் அதில் நின்று குளிப்போம் தெரியுமா? ஜாலியாக இருக்கும். என்ன குளிருது. இதில் நீ செருப்பு வேறு போட்டு வந்திருக்க. நான் பார்த்தியா சாக்ஸ் நனையாத. உனக்கு காய்ச்சல் கீச்சல் வந்துருச்சுன்னா என்னால தான் பால் வாங்க கூட்டிகிட்டு போய் உனக்கு உடம்பு செலவு போட்டிருக்கேன். என்னதான் மழையில் நம்ம நனைஞ்சாலும், மழை கொஞ்சம் கசகசன்னு இருந்தாலும், மழையில் கொடை பிடிச்சிட்டு போயிட்டு வரதும் ஜாலியாக தான் இருக்குது கைஸ். பாய். அடுத்த விலாகில் சந்திப்போம்.